கர்த்தருடைய பிள்ளை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் கர்த்தரை உண்மையாய் பற்றி இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு மேன்மைய, ஒரு உயர்வை பார்க்கிற ஒரு காலம் இது. ஆமென். ஏசாயா 60:22 சொல்லுது, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. எனக்காகவும் உங்களுக்காகவும் ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்த ஒரு ஏற்ற காலம் இது. ஆமென். ஆமென். இது நமக்கு மட்டும் நான் சொல்லல, யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கவனிக்கிறாங்களோ, யாரெல்லாம் அந்த வார்த்தையை கேட்க போறாங்களோ, கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீதிமான் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. ஆமென். உண்மையாய் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் இது. ஹல்லேலூயா. ஆமென். ரூத்துடைய புஸ்தகத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ரூத்தை கர்த்தர் அவ்வளவா என்ன செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ரூத்து புஸ்தகத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, மிகவும் சபிக்கப்பட்ட ஒரு பின்னணியிலிருந்து அவங்க என்ன செய்யறாங்க, வருகிறாங்க. ரூத்துடைய புஸ்தகத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அதுல இருந்து நான் பேச போறதுல ஏற்கனவே பேசுனதை நான் சொல்றேன். இந்த ரூத் என்ன செய்யறாங்கன்னா, மோவாப் தேசத்திலிருந்து தன்னுடைய மாமியார் நகோமியோடு கூட என்ன செய்யறாங்க, நகோமியோடு கூட வருகிறாங்க. கர்த்தர் அவள் வாழ்க்கைய அற்புதமா என்ன செய்கிறாரு, ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சுட்டு ஆண்டவர் அவளை உயர்த்திட்டு, அதுக்கு ஒரு காரணம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம், ரூத் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்களேன். 12ஆம் வசனத்திலிருந்தே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, என் மக்களே திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவளாக மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதினால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால், அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டு போனாள், ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாலே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போயின்றாங்க. அதாவது ரூத்துடைய சரித்திரத்தை நம்ம கடந்த வாரங்கள் என்ன செய்தோம், பார்த்தோம். என்னன்னா, மோவாப் என்ற ஒரு சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து தன் மாமியாரோடு கூட யார் வர்றது, ரூத் வர்றாங்க. இதுக்கு முன்பாக நிறைய பார்த்தீங்கன்னா, மாமனாரு இறந்துட்டாரு, தன்னுடைய கணவரும் என்ன செஞ்சிட்டாரு, இறந்து போயிட்டாரு, தனித்தவளா இருக்கிறா. மாமியார் என்ன பண்றாங்க, கர்த்தர் ஜனங்களை சந்தித்தார் என்று கேள்விப்பட்டு பெத்லகேமுக்கு திரும்ப என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வரும்போது அந்த மாமியார் சொல்றாங்க 2 மருமகளை பார்த்து, நீங்க 2 பேரும் திரும்பி உங்க வீட்டுக்கு என்ன செஞ்சிருங்க, போயிருங்க. இனி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அவங்க வளர்றது வரைக்கும் நீங்க என்ன செய்ய முடியாது, காத்திருக்க முடியாது. அதனால உங்க வாழ்க்கையை நீங்க பாத்துக்கிறதுக்கு நீங்க திரும்பி என்ன செய்யுங்க, போங்க அப்படின்ன உடனே ஓர்பால் என்ன செஞ்சாங்க, ஓர்பால், கர்த்தாவே என் ஜெபத்தை நீங்க கேட்டீங்க ஆண்டவரே, என் மாமியார் வாயிலிருந்து என்ன ஒரு நல்ல வார்த்தை பிறந்திருக்கு ஆண்டவரே, திரும்பி என்ன செஞ்சிரு போயிருமா அப்படின்னு யார் சொன்னது, மாமியார் சொன்னாங்க. ஆண்டவரே உமக்கு கோடி சோத்திரங்கள் ஆண்டவரேன்ட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மாமியாருக்கு ஒரு முத்தம் கொடுத்து என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. ஆனா இந்த ரூத் பாருங்க, அவளை விடாமல் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. எப்படி பற்றி கொண்டா, ரூத்தோ அவளை விடாமல் என்ன செய்தாங்க, பற்றி இருந்ததுனால கர்த்தருடைய வாழ்க்கையை அற்புதமா ஆசீர்வதிக்கிறார். இந்த ஓர்பாலுடைய சரித்திரம் அதுக்கப்புறம் போச்சு இல்ல, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஓர்பாலை பத்தி என்ன செய்யல வேதத்துல எங்கேயுமே. ஆனா ரூத்தினுடைய சரித்திரம் அப்பதான் தொடங்குது. ஹல்லேலூயா. எப்படி இருந்தாங்க, விடாம பற்றி கொண்டாங்க. அதான் நான் சொல்றேன், யாருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னா, யார் கர்த்தரை விடாம பற்றி இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை பயங்கரமா ஆசீர்வதிக்கப்பட போகுது. ஹல்லேலூயா. சும்மா ஏனாதானு உப்புக்கும் சப்புக்கும் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியும். ஆனா கர்த்தரை விடாம பற்றி கொண்டு, அதுக்கப்புறம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த ரூத்கிட்ட சொல்றாங்க, ரூத் என்ன செய்யறா, விடாம பற்றி கொண்டு சொல்ற. அந்த நகோமி சொல்றாங்க, நீ உன் சகோதரி போயிட்டால, நீ என்ன செய்ய போ அப்படின்றாங்க. ஆனா அவன் என்ன சொல்றான், அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோடு பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன்.
நீர் மரணம் அடையும் இடத்தில் நானும் மரணம் அடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் வேறொன்று உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால், அவள் தன்னோடு கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பார்த்தீங்களா. ரூத் என்ன பண்றாங்கன்னா மன உறுதியா என்ன செய்யறாங்க, மன உறுதியா இருக்கிறாங்க. ஒரு மாமியார் ஒரு மருமகனா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கணும்? ரூத்தும் நகோமி மாதிரி இருக்கணும். அப்படின்னா அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. எலியும் பூனையுமானு என்ன செய்யக்கூடாது, எலியும் பூனையுமானு இருக்கக்கூடாது. ஆமா, ஏற்கனவே நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, நாயும் பேய் மாதிரி என்ன செய்யக்கூடாது. ஒரு அம்மா மாமியார் வந்து சொல்லுது மருமகளை, எப்படி சொல்லுது, ஐயோ இது ஒரே நாய் மாதிரி என்ன செய்யுது இருக்குன்னு. மருமக என்ன சொல்லுது, இது ஒரு பேயின்னு என்ன செய்யுது சொல்லுது. அப்படி இருந்தா குடும்பம் எப்படி இருக்கும்? நாயும் பேயும் ஒரு குடும்பத்துல இருந்தா எப்படி இருக்கும் குடும்பம்? ஆசீர்வாதமாவா இருக்கும்? எப்படி இருக்கும்? போராட்டமா இருக்கும். ஆனா ஒரு குடும்பத்துல ஒரு 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 மாமியார் நகோமி மாதிரியும் ஒரு மருமகள் ரூத் மாதிரி இருந்துச்சுன்னா அந்த குடும்பம் நிச்சயமா ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இங்க ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அவள்கிட்ட ஒரு குணத்தை பார்க்கறாரு பாருங்க. அவள் மன உறுதியா இருக்கிறா. கர்த்தரை தேடனா உறுதியா தேடணுங்க. ஆமென். ஆண்டவரை பிடிச்சா எப்படி பிடிக்கணும்? அங்கேயும் ஒரு பிடி இங்கேயும் ஒரு பிடி என்ன செய்யக்கூடாது, அப்படி இருக்க உறுதியா இருக்கணும். ஆராதனையா உறுதியா இருக்கணும். கர்த்தரை தேடதா உறுதியா இருக்கணும். ஜெபமா உறுதியா இருக்கணும். ஆமென். ஊழியமா எப்படி இருக்கணும்? உறுதியா பிடிச்சோம் அப்படின்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பது உறுதி. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் தம்மை உண்மையாய் தேடுகிற பிள்ளைகளை, உண்மையாய் தம்மை தொழுது கொள்ளுகிறவர்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கிற ஒரு காலகட்டம் இது. ஆமென். சும்மா ஏனோதானோன்னு இருக்கிறவங்க, ஏதோ வந்து கடமைக்காக தேடுறவங்க, கடமைக்காக ஊழியம் செய்யறவங்கள கூட சொல்றேன், கடமைக்காக செய்யறவங்களும் என்ன செய்யறாங்க. அப்போஸ்தலனாகிய இங்கே பவுலே சொல்றாரு, பல நோக்கத்துக்காக என்ன செய்யறாங்க சிலர் வயிற்றுக்கே என்ன செய்யறாங்களாம், ஏதாவது கிடைக்குமே அப்படின்னு என்ன பண்றாங்க, ஊழியம் செய்யறாங்க. ஆமா இல்லையா? அப்படியும் ஊழியம் என்ன செய்யுது நடக்குது. ஆனா உண்மையாய் கர்த்தர் நம்ம தேடும் போது கர்த்தர் பரிபூர்ண நன்மை தருகிறார். ஆமென். வேதம் சொல்லுது, உண்மையாய் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பர்ணரா இருக்கிறாராம். எப்படி இருக்கிறாரு? எப்படி தேடணும் கர்த்தரை? உண்மையா நம்ம தேடும் போது கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் வெளிப்படுகிற ஒரு காலம் இது. நம்ம அதை என்ன செய்யணும்? நம்ம அதை பிடிச்சுக்கணும். ஆமென். இப்ப ஒரு அந்த 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 காலகட்டத்தில் அதை பிடிச்சு விசுவாசிச்சிட்டோம்னா நம்ம என்ன செய்யலாம்? அந்த ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம்? அனுபவிக்க ஆரம்பிப்போம். இப்ப நீங்க ஒரு ஊருக்கு போகணும், அப்ப பஸ் கண்டக்டர் இருந்து அங்க நின்று ஊர் பேரை சொல்லி என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? மதுரை 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 மதுரைன்னு கத்திட்டு இருக்காரு. கண்டக்டர் என்ன செய்யறாரு? மதுரை மதுரைன்னு கத்தும் போது நீங்க மதுரைக்கு போனா என்ன பண்ணணும்? அந்த பஸ்ல ஏறிட்டோம்னா நேரம் என்ன செஞ்சிடலாம்? அவர் மதுரை மதுரைன்னு கத்தும் போது நீங்க வேற எங்கேயாவது புதுக்கோட்டையில் ஏறிட்டீங்கன்னா என்ன ஆகும்? அங்க போய் இறங்க வேண்டியதான். அல்லேலூயா. அதே மாதிரிதான் கர்த்தருடைய வார்த்தையை எங்கிருந்து பிரசங்கம் பண்ணேன் நான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு காலம். நான் ஒரு கண்டக்டர் மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கேன்? இங்க இருந்து கத்திக்கிட்டு இருக்கேன். எப்படி? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு காலம், கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஒரு காலம், கர்த்தர் உங்களை உயர்த்தி உங்களுடைய எல்லைகளுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற ஒரு காலம், நீங்க சுகமா இருக்கிற ஒரு காலம், நீங்க ஆரோக்கியமா இருக்கிற ஒரு காலம். என்ன செய்யறேன்? வாங்க விசுவாசிங்க, நம்புங்க அப்படி நீங்க சொல்லும் போது என்ன பண்ணும்? நீங்க விசுவாசிச்சு அதை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தில் நீங்க என்ன செய்வீங்க? பங்கெடுக்க ஆரம்பிப்பீங்க. ஆமே. சும்மா ஏனதானு உட்காந்துட்டு எதையாவது பாட்டு பேசுறாரு, ஏதோ பேசிட்டு போட்டு உட்காந்துருந்தீங்கன்னா என்ன ஆகும்? மற்றவங்க எல்லாம் ஏறி பஸ்ல ஏறி போய்கிட்டு இருப்பாங்க, நீங்க மட்டும் உட்காந்து என்ன செஞ்சுட்டு இருப்பீங்க? மற்றவங்க எல்லாம் பக்கத்தில் உள்ளவங்களும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. நல்லா உண்மை சும்மா இருந்தாங்களே, இப்ப நல்லா கர்த்தர் ஆசீர்வதித்து நல்லா உயர்த்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பஸ்ல ஏறி போய்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். சத்தத்தை கேட்டு விசுவாசிச்சு நீங்க இன்னும் ஆமா நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், எப்பதான் அந்த ஆசீர்வாதம் வரும், எப்பதான் அந்த நன்மை வரும்னா நீங்க அப்படியே என்ன செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம், உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். ஆமே. நல்லா கவனிங்க. ஒரு கிளாஸ்ல ஒரு டீச்சர் வந்து பாடம் நடத்துறாங்க இல்லையா? ஒரு ஸ்டூடெண்ட் 0 மார்க் வாங்குறாங்க, ஒரு ஸ்டூடெண்ட் 100 மார்க் வாங்குறாங்க. இது டீச்சர் பிரச்சனையா? இல்ல. டீச்சர் என்னதான் செய்யறாங்க? பாடம் நடத்துறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா ஒருத்தர் 2 மார்க் வாங்குறாங்க, ஒருத்தர் முட்டை மார்க் வாங்க, ஒருத்தவங்க 100 மார்க் என்ன செய்யறாங்க? வாங்குறாங்க. யாரை பொறுத்தது இது?
ஸ்டூடெண்ட்டை பொறுத்தது தான். ஆமென். அதே போலதான் கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், கர்த்தர் கிரியை நடக்கிறாரு, கர்த்தர் செய்கிறார், பேசுகிறார், இடைப்படுகிறார், வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறாரு. ஒரு ஆள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க, ஒரு ஆள் ஒண்ணுமில்லாம என்ன செய்யறாங்க? ஜீரோல நிக்கிறாங்க. காரணம் என்னன்னா, அது என்னை பொறுத்தது. யாரை பொறுத்தது? உங்களை பொறுத்தது. கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது, கர்த்தர் வார்த்தையை சொல்லும் போது, ஆண்டவரே நான் அதை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே அதை எனக்கு நீங்க வைத்திருக்கிறீங்க, நான் நம்புறேன்ப்பா, இன்னும் நான் உண்மை உறுதியா பிடிப்பேன், இன்னும் நான் உத்தமமாய் வாழ்வேன், இன்னுமக்காக நான் ஜீவிப்பேன் அப்படின்னு நம்ம எடுக்கும் போது நமக்கு எத்தனை மார்க் கிடைக்குது? 100க்கு 100 கிடைக்குது. ஆமா, அப்படியே சும்மா வந்து உட்கார ஏதோ இப்படி இருக்கு அப்படியே போகணும் போது அதுக்கேற்ற மார்க்கு அது நீங்களே போட்டுக்கோங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்க மார்க்கை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு மார்க்கு 100 நீங்களே போட்டுக்கோங்க. ஆமா, எத்தனை மார்க்கு அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, எவ்வளவு உள்ள வார்த்தையை என்ன செய்றீங்க, கவனிக்கிறீங்க, வார்த்தையை கேட்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்கன்றதெல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ரொம்ப கவனிக்கிறாரு, ரொம்ப கவனிக்கிறாரு. இன்னொன்று நான் சொன்ன பார்த்தீங்களா, ஒரு ஒரு மனுஷனை ஒரு வார்த்தை சொன்னவன்னு சொன்னேன், சும்மா வந்து வரவன் போறவனை எல்லாம் ஆசீர்வதிச்சு உயர்த்துறதுக்கு நான் ஒன்றும் யார் இல்லைன்னு சொன்னேன். நான் ஒன்றும் பைத்தியக்காரன் இல்லப்பான்னு ஒரு ஊழியக்கார்ட்ட ஆண்டவர் என்ன செய்யறாரு? பேசுறாருன்னா, யாரை ஆசீர்வதிக்கணும், யாரை உயர்த்தணும் கர்த்தருக்கு நன்றா என்ன செய்யுது? கர்த்தருக்கு நல்லா தெரியுது. ஆமென். மனுஷன் முகத்தை என்ன செய்வான்? மனுஷன் இதை தான் பார்ப்பான், உங்க முகத்தை தான் பார்ப்பான், உங்களுடைய வெளிப்புறத்தை தான் நானும் பார்க்கிறேன். ஆனா தேவன் எதை பார்க்கிறாரு? உள்ளம் எப்படி, உள்ளத்துல கர்த்தரை எப்படி நீங்க பாக்குறீங்கன்றத, கர்த்தரை தேடுறீங்க யார் பார்க்கிறா? கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் இந்த காலத்துல தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க உங்களை நீங்க என்ன செய்யுங்க? தகுதிப்படுத்திக் கொள்ளுங்க. உங்களை அதுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தணும். உங்களை அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்? நீங்க உங்களை உருவாக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே நான் இந்த நிலைமையில இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன வரணும்னா, உங்க சூழ்நிலைகள் உங்களுடைய பிரச்சனைகள்லாம் பார்க்கும்போது கர்த்தருக்குள்ள நான் வைராக்கியமா எழும்பி உங்களுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்கணும்ன்ற ஒரு தீவிரம் உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். சிலருக்கு என்னன்னா அப்படியே வாழ்ந்து பழகிடும். சிலருக்கு என்னது அப்படியே தரித்திரத்திலே இருந்து பழகிடும். சிலருக்கு அவங்களுக்கு என்ன வராது? அவங்களுக்கு அந்த உணர்வு வரவே வராது. அந்த உணர்வை நம்ம வர வைக்கணும். ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, நான் செய்ய வேண்டிய பெரிய காரியம் என்ன செய்யுது இருக்கு ஆண்டவரே, நான் எழும்பி பிரயாசப்பட வேண்டிய காரியம் இருக்கு, நான் எழும்பி ஆலயத்தை ஊழியத்தை கட்ட வேண்டிய அளவுக்கு நான் ஆசீர்வதிக்கப்படணும் ஆண்டவரே, இந்த ஏழ்மையில இந்த தரித்திரத்திலேயே வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்னு என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக நம்ம எழும்பும் போதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நீங்க அந்த ரூத்துடைய புஸ்தகத்தையே நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் வசனம் பாருங்களேன். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழும்பி இருக்கா இல்லையா? அப்ப நம்ம போய் சுதந்திரிக்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? நம்ம எழும்பணும். பக்கத்துல பார்த்து எழும்பணும். நீங்க ஆமா, எப்பயும் ஒரு ஆள் எழுப்பி விட்டுக்கிட்டே என்ன செய்ய முடியாது? எழுப்பி விட்டுக்கிட்டே இருக்க முடியாது. யார் எழும்பணும்? நீங்க உங்களுடைய இடத்தை விட்டு முதல்ல எழும்பணும். ஆமென். தரித்திரமான சூழ்நிலையா இருக்குன்னா, என்னடா நம்ம இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு எழுப்புதல் என்ன செய்யணும்? எனக்குள்ள எழுப்புதலை தாங்க நம்ம ஜெபம் பண்றோம்ல, அது பின்ன என்னது? ஒரு 100 பேரை கூட்டி வச்சுக்கிட்டு ஆண்டவரே எழுப்புதலை கொடுங்கன்றது இல்ல எழுப்புதல். அது இல்ல, அப்படி எழுப்புதல் வரல. எழுப்புதல் எப்ப வந்திருக்குன்னா, ஒரு மனிதன் ஆண்டவரே நான் இப்படி இருக்க வேண்டியவன் அல்ல ஆண்டவரே, என்னை நீங்க எடுத்து பயன்படுத்துங்கன்னு அவன் ஜெபிக்கும் போது அவன் இருதயத்திற்குள் ஊற்றப்பட்ட ஒரு அக்கினி தான் எழுப்புதல். எது எழுப்புதல்? எங்க ஊற்றப்படணும்? உங்க குடும்பத்தை நீங்க பாக்குறீங்க, உங்க சொந்த பந்தங்களை பாக்குறீங்க, அவங்க ரட்சிக்கப்படாம இருக்காங்க, அவங்க அடிமைத்தனத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து அறியாம இருக்கிறாங்க, உணராம இருக்காங்கன்றதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்குள்ள என்ன உண்டாகணும்? என்ன எழுப்புதல் வரணும்? இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறாங்க ஆண்டவரே, இன்னும் நான் வைராக்கியமா நம்முடைய சமூகத்துல ஜெபிப்பேன் ஆண்டவரே, அவர்களுக்காக நான் மன்றாடுவேன் ஆண்டவரே, அவர்களுக்காக நான் உபவாசிப்பேன் ஆண்டவரே. என்ன செய்யணும்? நீங்க எழும்புனா தான் அவங்களுக்குள்ள மாற்றங்கள் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன் பாருங்க, இன்னைக்கு உலகத்தார் வந்து விசுவாசியை பார்த்து என்ன சொல்றாங்க? இவங்கெல்லாம் எப்படிங்க சர்ச்சில், நம்மள சொல்ல பொதுவா உலகத்துல என்ன செய்யறாங்க சொல்றாங்க, எப்படி இவங்கெல்லாம் எப்படிங்க இருக்காங்க, இவங்கெல்லாம் கிறிஸ்தவங்களா, ஐயோ அப்படின்ற அளவுக்கு புறஜாதியா கிறிஸ்தவர்களை பார்த்து கேலி பேசுகிற ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது?
ஏன்னா அவங்க வாழ்க்கை அப்படி என்ன செய்யுது. நான் சொல்ல, ஒரு தேவ பிள்ளைனா அவன் முதலாவது அவனுடைய சூழ்நிலையை விட்டு எழும்பணும். அல்லேலூயா. பக்கத்துல பாச, உங்க சூழ்நிலையை விட்டு முதல்ல நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எழுப்புனா தான் நீங்க புறப்படுவீங்க. ஏன்னா அங்க பாத்தீங்களா, வேதம் சொல்லுது பாருங்க, மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். முதல்ல எழும்புனா தான் என்ன செய்ய முடியும். இந்த எழும்புதல் எங்க வருதுன்னா, நம்ம ஆவியில நம்ம மனதுக்குள்ளதான் என்ன செய்யுது, நமக்குள்ளதான் அது உண்டாகுது. எப்ப உண்டாகுது? இல்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு தரித்திரத்தில் இருக்க வேண்டிய ஆள் இல்லையே, நான் இப்படிப்பட்ட ஒரு பண கஷ்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு ஆள் இல்லையே, ஒரு கடன் இருக்கும்போது அந்த கடனை விட்டு நம்ம முதல்ல எழும்புறதுக்கு எங்க வரணும்? எங்க வரணும்? நம்ம ஆவிக்குள்ள, நம்ம மனதுக்குள்ள, நம்ம ஆத்மாக்குள்ள ஒரு எழுப்புதல் உண்டாகணும். எப்படி எழுப்புதல்? என்ன எழுப்புதல் வரணும்? ஆண்டவரே, நான் இப்படி கையேந்திக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரு ஆள் இல்லையா ஆண்டவரே, அநேக ஆயிரங்களுக்கு கொடுப்பேன்ல நீங்க எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறீங்க. அந்த எழுப்புதல் எங்க வரணும்? அது உங்களுக்குள்ள வராத வரைக்கும் நீங்க இருக்கிற அந்த ஸ்தானத்தை விட்டு நீங்க புறப்படவே மாட்டீங்க. ஆமென். எங்க வரணும்? முதல்ல எங்க வரணும்? உங்களுக்கு உள்ள அந்த எண்ணம் வரணும். ஒரு வியாதி வருதுன்னா நம்ம என்ன டாக்டரையும் மாத்திரையும் மருந்துகளையும் அதை இதையும் தேடிட்டே என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா என்ன வரணும்னா, யார் இதுல இருந்து வெளியில வர்றாங்க அப்படின்னா, ஆண்டவரே, நான் ஒரு தேவ பிள்ளையாச்சு, நான் அநேகருக்கு சுகம் கொடுக்க அழைக்கப்பட்டவனாச்சு ஆண்டவரே, நான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறது நான் என்ன செய்யல, நான் விரும்பல ஆண்டவரேன்னு அந்த பலவீனத்தை விட்டு என்ன செய்யணும்? முதல்ல எழும்புவதற்கு என்ன பண்ணணும்? எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். பக்கத்துல பாசுங்க, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஊழியம் கூட பாருங்களேன், ஆண்டவருக்காக ஓடுறதும் உழைக்கிறதும் கூட, ஆண்டவரே, நான் இப்படி சும்மா உட்கார்ந்துகிட்டு இருக்கேனே ஆண்டவரே, நான் இதற்காக அழைக்கப்பட்டவன் அல்லையே ஆண்டவரே, அப்ப நான் உங்களுக்காக எழும்பணுமே ஆண்டவரேன்னு சொல்லி எவன் எழும்புகிறானோ அவன் தான் தன்னுடைய சூழ்நிலைகளை விட்டு புறப்படுகிறான். ஆமாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க எழும்பாம புறப்பட முடியாது. அல்லேலூயா. என்ன செய்யணும்? உங்க சூழ்நிலையை விட்டு நீங்க முதல்ல என்ன செய்யணும்? எழும்பணும். அப்பதான் நீங்க என்ன பண்ண முடியும்? புறப்பட முடியும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து, எழும்பாம புறப்பட முடியாது. நீங்க எழும்பாம சுதந்திரிக்கவும் முடியாது. இந்த வார்த்தை வர்றதுனால இது கூட சேர்த்து இன்னொரு வார்த்தையும் சொல்றேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை பாருங்க. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். ஆமென். ஆண்டவர் யோசுவாவோடு என்ன செய்யறாரு? பேசுறார். யோசுவா ஜனங்களோடு சேர்ந்து உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்காரு? மோசேக்காக உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. எதுக்கு? மோசே அற்புத அடையாளங்களோடு ஜனங்கள் என்ன செஞ்சாரு? நடத்தி கொண்டு வந்தாரு. செங்கடல் 2ஆ பிளந்தாரு. வானத்திலிருந்து என்ன வந்தது? காடைகள் வந்து விழுந்தது. கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது. சமுத்திரத்திலிருந்து என்ன செய்து பெரிய பெரிய காரியங்கள் என்ன செஞ்சாரு? மோசே செஞ்சு ஜனங்களை கானான் தேசத்தை நோக்கி என்ன செஞ்சுட்டு இருக்காரு? கொண்டு போறாரு. இப்ப கொண்டு வந்த மோசே பாதையில என்ன செஞ்சிட்டாரு? மரித்து தேவன் கூட போயிட்டாரு. இப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யறது என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? யோசிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கும் போது எல்லாம் கலங்கி இருக்கிறாங்க. ஐயோ, என்ன ஆக போதோ, எப்படி இப்படி தன்னந்தனியா நம்ம இருக்கிறோமே, பாதியில நிக்கிறோமேன்னு சொல்லி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார் யோசுவாவை பார்த்து, யோசுவாவே, நீ என்ன செய்ய? எழும்புன்னு சொல்ற. அல்லேலூயா. எதை உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையை விட்டு என்ன செய்ய? நீ எழும்பு. நீ இப்ப ஐயோ மோசையை பார்த்து புலம்புற ஒரு காலம் அல்ல இது. உன் சூழ்நிலையை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கிற ஒரு காலம் அல்ல. ஐயோ, என் குடும்பம் இப்படி இருக்கு, என் வீடு இப்படி இருக்கு, என் சூழ்நிலை இப்படி இருக்கு, என் சரீரம் இப்படி இருக்கு புலம்பிக்கிட்டு இருக்காம நீ என்ன செய்ய? எழும்பு. எழும்பி என்ன செய்ய? நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் தேசத்துக்கு போ. பக்கத்துல பாச, எழுந்தா தானே போக முடியும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு. எப்படி?
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன், உன் மூலம் இதெல்லாம் செய்வேன். வாக்குத்தத்தம் என்ன செய்யுது இருக்கு. அதை சுதந்திரிக்கணும் முதல்ல என்ன பண்ணணும் சொல்லுங்க. சுதந்திரிக்கணும் முதல்ல எழும்பணும். ஆமென். உங்க சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளேயே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, உட்கார்ந்துக்கிட்டு இருக்காதீங்க. அதுக்குள்ளேயே அந்த பலவீனத்தையே சொல்லி, அந்த காரணத்தையே சொல்லி, அந்த சாக்கு போக்கையே சொல்லி என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. சிலருக்கு எதுக்கு எடுத்தாலும் என்ன வரும், ஒரு காரணம் இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் என்ன இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். ஏன் ஊழியம் செய்யல, அதுக்கு ஒரு காரணம் என்ன செய்யும். ஏன் ஜெபிக்கல, அதுக்கு ஒரு காரணம் என்ன செய்யும். பகப்பா எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். உங்க காரணத்தை ஆண்டவர் என்ன செய்யல, உங்க காரணத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கல. அதுக்கு மத்தியில நீங்க விசுவாசத்தோடு எழும்புறீங்களான்றதான் கர்த்தர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. காரணம் ஏற்கனவே ஒரு தடவை செய்தியில சொல்லியிருக்கேன். காரணம் சொல்றவங்க என்ன செய்யப்படுறாங்க, ஆறுதல் படுத்தப்படுறாங்க இல்லையா. காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க, காரணம் சொல்றவங்களுக்கு என்ன கிடைக்குது, கர்த்தர் ஆறுதல் படுத்த. சரி பரவாயில்லமா இருக்கு, பரவாயில்ல ஐயா, எந்திரிச்சு ஜெபிக்க முடியல, 5 மணிக்கு அதிகாலை ஜெபம், ஐயா எலும்பி ஜெபிக்க முடியலைங்க, ஒரே பலவீனம். ஆண்டவர் என்ன பண்றாரு, உன்னை அடிக்கல, ஆறுதல் படுத்துறாரு. சரிம்மா பரவாயில்ல இருந்துக்கணும். ஆனா அந்த சூழ்நிலைக்கு மத்தியில எழும்புறவனை அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிறவனா கர்த்தர் மாற்றுறாரு. ஹல்லேலூயா. நிறைய பேர் தங்களுடைய குறைவுகளை காரணமா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த காரணத்தினால எனக்கு ஊழியம் செய்ய முடியல, இந்த காரணத்தினால என்னால எழும்பி ஆண்டவருக்காக பிரகாசிக்க முடியலன்னு என்ன செய்யறாங்க, காரணத்தை சொல்லுகிறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, காரணம் சொல்றவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு, ஆறுதலை கொடுக்கிறார். சரிப்பா ஆறுதலா என்ன செய்ய, உன் சூழ்நிலை அறிஞ்சிருக்கிறேன் ஐயா, ஒரே இடுப்பு வலி, ஒரே தலைவலி, ஒரே கால் வலி, ஒரே காய்ச்சல், பலவீனம், என்னென்னமோ காரணங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. ஜனங்கள் காரணங்களை சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது. கர்த்தர் ஆறுதல் படுத்துறாரு. சரிப்பா அடிக்கல, காரணம் சொல்றவங்கள கர்த்தர் அடிச்சா உலகத்துல எவனுமே என்ன செய்ய முடியாது, உயிரோடு இருக்க முடியாது. கர்த்தர் என்ன பண்றாரு, பரவாயில்லன்னு விட்டுறாரு. ஆனா அவங்க வாழ்க்கை எப்படிதான் இருக்கு, நீங்க கர்த்தர்ட்ட இருந்து ஆறுதலை வாங்குறவங்க வாழ்க்கையை பாருங்களேன், எப்ப பார்த்தாலும் எப்படிதான் இருக்கும், ஆறுதல் தான். ஆனா தன்னுடைய சூழ்நிலைக்கு மத்தியில யார் எழும்புறாங்களோ அவங்கள தான் அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிறவர்களாய் கர்த்தர் என்ன செய்யறாரு, கர்த்தர் மாற்றார். ஆமென். இன்னைக்கு இந்த சண்டே கிளாஸ் நிப்பாட்டினது பெரிய தப்புன்னு நினைக்கிறேன் நான். சிறு பிள்ளைகள் பாருங்க அங்கே இங்கேயும் ஓட ஆட. ஓகே கவனிங்க, கர்த்தர் ஆறுதல் படுத்துகிறவங்க நம்மள என்ன செய்யணும், பக்கத்துல பாசுறோம். நீங்க தேவன்ட்ட இருந்து ஆறுதலையும் அனுதாபத்தையும் வாங்குறவங்க இல்ல. சிலர்ட்ட ஆண்டவர்ட்ட இருந்து என்ன வாங்குவாங்க, தங்க காரணத்தை சொல்லி அனுதாபத்தை என்ன பண்ணுவாங்க. இப்போ உங்கள்ட்டே ஒருத்தவங்க சொல்றாங்க, ஐயா எனக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு, அதனாலதான் என்னால என்ன செய்ய முடியல. சிலர் சொல்லுவாங்கல்ல, சிலர் வாங்குற ஊழியத்துக்கு போகும் போது எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லையா அப்படின்னு என்ன பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சில வாங்க போவோம் அப்படின்னு, எனக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, ஆறுதல் கிடைக்குது, அனுதாபம் கிடைக்குது. எப்படி என்ன கிடைக்குது, பாவம் ஐயோ அப்படின்னு ஒரு அனுதாபம் என்ன செய்யுது, கிடைக்குது. ஆனா அதுக்கு மத்தியில இல்ல, எனக்கு எதுவுமே இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு எதுவும் பெஸ்டா இல்லாட்டியும் பரவாயில்ல, கர்த்தர் என்ன கொடுத்ததை நான் கர்த்தருக்காக நிற்பேன் அப்படின்னு இறங்குறவங்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாருன்னா அற்புதங்களை கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எதை கொடுக்கிறாரு, அதிசயங்களை கொடுக்கிறாரு. சூழ்நிலையை பார்த்துட்டு உட்கார்றவங்களுக்கு என்னதான் கிடைக்குது. இது கூட சேர்த்து இன்னொரு வார்த்தை வர்றதுனால அதையும் சொல்றேன். இப்ப நான் வேற ஒரு காரியத்தை பேசுறதுக்காக வந்தேன். இப்ப இந்த எலும்புறதை குறித்து ஆண்டவர் என்ன செய்யறாரு, பேசுறாரு. நம்ம சூழ்நிலையை விட்டு, நம்ம நிலைமையை விட்டு என்ன செய்யணும், சாக்கு போக்க விட்டு, நம்முடைய இந்த கடந்து போகிற சூழ்நிலையை விட்டு நம்ம என்ன செய்யணும், எலும்புறவங்களுக்கு தான் ஆசீர்வாதம். பக்கத்துல பாசம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை. யார் பெற்றுக்கொள்ளுகிறா, யார் கர்த்தருக்காக எழும்புகிறார்களோ அவர்கள் தான் என்ன செய்யறாங்க, பெற்றுக்கொள்றாங்க. ஆமென். சோ நம்ம என்ன செய்யணும், அதை இதையும் சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது. ஊழியத்துக்காக நம்ம என்ன செய்யணும், எழும்பணும். கர்த்தர் நம்மளை அழைச்ச பவுல் சொல்றாரு, காலத்தை பார்த்தா யாரா இருக்க வேண்டிய நீங்க, காலத்தை பார்த்தா ஒருத்தர் எப்படி இருக்கணும், போதகரா இருக்கணும். ஆனா இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஐயா ஒரு கிளாஸ் பால் அப்படின்னு என்ன பண்றோம், எதை குடிச்சிட்டு இருக்காங்க. காலத்தை பார்த்தால் போதகரா இருக்க வேண்டிய நம்ம எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஐயா கறிகிரிலாம் எங்களுக்கு செமிக்காதியா, பால் மட்டும் கொடுத்துருங்க, அது சீக்கிரம் என்ன செஞ்சிடும், செமிச்சிரும்னு உட்கார்ந்துருக்கோம். ஆமென். நாம் எழும்பும் போதுதான் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பார். ஹல்லேலூயா. ஏசாயா 60 கூட சொல்லுது பாருங்க, எழும்பி
பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆண்டவரே என்ன பிரகாசிங்க, என்ன பயன்படுத்துங்க, என்னை உருவாக, என்ன அங்காரு, என்ன அப்படின்னு நான் என்ன செய்வோம், பல நேரம் ஜெபிப்போம். நான் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நீ இன்னைக்கு பிரகாசிக்கணும்னா நேற்றுக்கு நீ எழும்பி இருக்கணும். புரியுதா? நேற்றுக்கு எழும்பின ஒரு ஆளால தான் இன்னைக்கு என்ன செய்ய முடியும். பக்கத்துல பாசல் எழும்பி பிரகாசி. அப்ப நம்ம எழும்புனா தான் கர்த்தர் நம்மள என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க வைக்க முடியும். நம்ம எழும்பணும். நம்ம சூழ்நிலையில நம்ம இதையே பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்முடைய நெருக்கடியவே பார்த்துட்டு இருக்க கூடாது. நம்முடைய இல்லாமையே பார்த்துட்டு எது இல்லைன்றத பார்க்க கூடாது. கர்த்தருக்காக நம்ம எழும்ப முதல்ல நம்ம என்ன செய்யணும், தீர்மானிக்கணும். நம்ம மைண்டுக்குள்ள என்ன வரணும், ஒரு எழுப்புதல். எனக்குள்ள ஒரு எழுப்புதல் வரணும், எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். அப்பதான் நான் என்ன செய்ய முடியும், பிரகாசிக்க முடியும். சொல்லுங்க, எழும்பி பிரகாசி. பக்கத்துல பார்த்து கேளுங்க, பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவருக்காக பிரகாசிக்கணும்னு விரும்புறீங்களா? அதெல்லாத்துக்கும் இருக்கும். ஆண்டவருக்காக விரும்புறீங்களா? சிலருக்கு அது கூட என்ன செய்யாது, அது இல்லாட்டா ரொம்ப பரிதாபமான நிலைமை. ஆமா, சிலருக்கு பிரகாசிக்கணும்னு விருப்பம் இருக்கும். அப்படின்னா பக்கத்துல நீங்க பிரகாசிக்க விரும்புனீங்கன்னா, பக்கத்துல பார்த்து நீங்க பிரகாசிக்க விரும்புனீங்கன்னா இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்காக எழும்பணும். ஹல்லேலூயா. எழும்பி என்ன செய்ய, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. இப்ப அப்போஸ்தலர் நடபடிகள் அதனுடைய 3வது அதிகாரத்துக்கு வாங்களேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3வது அதிகாரம். இங்க பேதுரு பிறவியிலேயே முடவனான ஒரு மனுஷன் என்ன செய்யறாரு, பேதுரும் யோவானும் சந்திக்கிறாங்க. பேதுரும் யோவானும் சந்திக்கிறாங்க. இப்ப நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஜெப வேலையாகிய 9ஆம் மணி நேரத்திலே பேதுருவும் யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்கிற இடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எண்ணப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில் வைப்பார்கள். தேவாலயத்திலே பிரவேசிக்க போகிற பேதுருவையும் யோவானையும் அவன் கண்டு பிச்சை கேட்டான். பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். நல்ல கவனிங்க, தேவாலயத்துல கிட்டத்தட்ட அவனுக்கு ஒரு 40 வயசு என்ன செய்யுது, 40 வயசு இருக்கு. டெய்லி தேவாலயத்துல உட்கார்ந்து என்ன செய்யற வேலை, டியூட்டி என்னது, தொழில் என்னது, பிச்சை கேட்கிற வேலை. நண்பர்கள் யாரா இருந்திருப்பாங்க, பிச்சைக்காரனுக்கு நண்பர்கள் யாரா இருந்திருப்பாங்க, பிச்சைக்காரர்களாக தான் இருப்பாங்க. அப்ப அவனுடைய வேலை, அவனுடைய சூழ்நிலை எல்லாமே எதை சார்ந்தது, பிச்சை. எங்க தேவ ஆலயத்துல. இப்ப இவன் பாருங்க, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தேவாலயத்துல தான் என்ன செஞ்சிருக்கான், வாசல்ல தான் இருந்திருக்கான். இயேசு கிறிஸ்து கூட அவனுக்கு ஒரு அற்புதத்தை என்ன செய்யல. காரணம் என்னன்னா, இயேசு கிறிஸ்துவே சிலருக்கு அற்புதம் செய்யாம விட்டுட்டு போறாருன்னா அடுத்து ஒரு பெரிய அற்புதம் என்ன செய்யுதுன்னு அர்த்தம், நடக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா சிலரை பேதுருக்காகவும் யோவானையும் அற்புதம் செய்யறதுக்காக ஆண்டவரே சிலர் என்ன செஞ்சிருக்காரு, விட்டுட்டு போயிருக்காரு. இப்ப அப்படி உட்கார்ந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், பிச்சை கேட்டு கொண்டிருக்கிறான். அலங்கார வாசல் என்னப்பட்ட வாசல் அண்டையிலே பிச்சை கேட்கிறான். இப்ப பேதுருவும் யோவானும் ஜெபிக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க, தேவாலயத்துக்கு வர்றாங்க. வரும்போது அவங்கள பார்த்து என்ன செய்யறான், அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போனவங்க எல்லாம் எதுவும் கொடுக்குற கொடுத்த மாதிரி தெரியல போல. அதனாலதான் என்ன பண்றான், இவங்க கொஞ்சம் வித்தியாசமா என்ன பண்றாங்க, நடந்து வர்றாங்க. ஆமென். இவங்களை நோக்கி என்ன செய்யறான், பார்த்துட்டு அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்க்கிறான். பார்த்த உடனே நடக்குது பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திற்குள் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல கவனிங்க. பிறவியிலேயே முடவனா இருக்கிற ஒரு மனுஷன் கர்த்தருடைய வல்லமையினால் என்ன செய்யறான், எழும்புகிறான். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய வல்லமையினால் அவன் எழும்பின உடனே அவன் சூழ்நிலையே என்ன செய்ய ஆரம்பிக்குது, மாற ஆரம்பிக்குது. பாருங்க, நல்லா கவனிங்க. எழுந்த உடனே என்ன நடக்குது பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பலன் உண்டானது. ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க, என்ன உண்டானது? பலன் எப்ப உண்டாகும்னா,
எப்ப நீங்க எழும்புறீங்களோ அப்பதான் பலன் உண்டாகும். அது வரைக்கும் என்ன செய்யாது? நீங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் அது உங்களை அழுத்தி கொண்டு இருக்கும். நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும்? உங்களை அழுத்திக்கிட்டு இருக்கும். உங்க பலவீனத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் அது உங்களை போட்டு என்ன செய்ய ஆரம்பிக்கும்? உங்க குடும்பத்தாரையும் வீட்டாரையுமே சுத்தி சுத்தி நீங்க பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க உங்களை என்ன செய்வாங்க? போட்டு உங்களை போட்டு அமுக்கி வைப்பாங்க. சப்பானி மாதிரி என்ன செய்ய? சப்பானி மாதிரி உட்கார வச்சிருவாங்க. ஆனா கர்த்தருடைய வல்லமையை பெற்று நீங்க எழும்புனீங்கன்னா அந்த பலவீனத்துக்கு மேல ஒரு பலன் உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, எழுந்து நட என்று சொல்லி என்ன செய்யறான்? அவனை வலது கையினால் அவனை பிடித்து என்ன செய்யறான்? தூக்குறான். சபைன்றது என்ன தெரியுமா? சபை எதுக்கு தெரியுமா? சப்பானியில தூக்கி விடுற இடம் தான் சபை. ஹல்லேலூயா. சிலது சப்பானியாவே தேவாலயத்தில் என்ன செஞ்சிருக்கோம்? சிலர் அப்படிதான் இருப்பாங்க. எவ்வளவுதான் நீங்க தூக்கி விடணும்னு முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் வார்த்தையை கொடுக்கணும்னு முயற்சி பண்ணாலும், எவ்வளவுதான் பிரசங்கத்தை பண்ணாலும் சிலர் அப்படிதான் இருப்பாங்க. பக்கத்துல பார்த்து கேளுங்க, எந்திரிச்சு நடக்கணும்னு விருப்பம் இருக்கா? கொஞ்சம் மேல போகணும்னு விருப்பம் இருக்கா? கொஞ்சம் நல்லா ஆகணும்னு ஐடியா இருக்கா? ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் உங்களை பிடிச்சி என்ன செய்யறாரு? கடன்ல இருந்து தூக்க விரும்புறாரு உங்களை. கடன்றது ஒரு சப்பானி மாதிரி, அதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடக்கூடாது. இல்ல, அதுக்கு தான் கத்த தூக்கி விடுறது தான் எதை கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறாரு கத்த. ஹல்லேலூயா. அத பேதுருவையும் யோவானையும் போக விட்டு தூக்குங்க தூக்குங்கன்னா அங்க என்ன செய்யாது? வார்த்தையை விட்டுட்டு சத்தியத்தை நீங்க கேட்காம என்ன தூக்குங்க ஆண்டவரேன்னு யாரும் என்ன செய்ய முடியாது. கர்த்தர் ஒவ்வொரு வாரமும் உங்களை தூக்குவதற்காக கர்த்தருடைய வார்த்தையை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. வார்த்தை தான் உங்களை தூக்க முடியுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எது தான் தூக்க முடியும்? நீங்க இருக்க வீட்டுக்கு யார் தூக்க முடியும்? இல்லையா? வார்த்தை தான் நம்மள என்ன செய்ய முடியும். ஏன்னா நம்ம மேல அழுத்தி இருக்கிற பாரம் அப்படிப்பட்டது. வேற எந்த மனுஷனாலும் என்ன செய்ய முடியாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுடைய பாரத்தை, உங்களுடைய பலவீனத்தை, உங்களுடைய வியாதியை, உங்களுடைய பிரச்சனையிலிருந்து உங்களை தூக்குவதற்கு எந்த மனுஷனாலும் முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது. ஹல்லேலூயா. எத்தனை மனுஷங்க போயிருந்திருக்காங்க? 40 வருஷமா என்ன செஞ்சிருக்கான்? அங்கேயே பிறந்ததுல இருந்து 40 வருஷமா அலங்கார வாசல்ல உட்கார்ந்துருக்கான். 40 வருஷமா எத்தனை பேர் அவன் பார்த்திருப்பான்? ஒருத்தர் கூட அவனை தூக்கல. ஆனா தேவாலயத்துக்கு போகிற, ஜெபிக்க போகிற பேதுருவும் யோவானும் அவனை தூக்கிட்டாங்க. ஹல்லேலூயா. சோ கர்த்தருடைய வார்த்தை எதுக்காக வருகிறது? உங்களை தூக்குவதற்காகத்தான் வருகிறது. ஒவ்வொரு வாரமும் அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. தூக்க வேண்டிய நேரத்தில் நீங்க காணாம போயிட்டீங்கன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. அந்த நேரம் இப்ப பேதுருவும் யோவானும் ஆலயத்துக்குள்ள வரும்போது அப்பதான் இவரு சாப்பிடுறதுக்காக போயிருந்தாருன்னா என்னத்துக்காக இருக்கிறது? அப்படியே காலமெல்லாம் என்ன செஞ்சிருக்க வேண்டியதான். அந்த டைமிங் ரொம்ப முக்கியம். பாத்தீங்களா? டைமிங் ரொம்ப. பேதுருவும் யோவானும் அவனை தூக்கி விடுகிற அந்த சூழ்நிலைக்கு, அந்த நேரத்துல அவன் அங்க பிரசண்டா இருந்திருக்கான். அதனாலதான் அவன் வாழ்க்கை என்ன செஞ்சிச்சு? பக்கத்துல பாசுங்க, பிரசன்ட் ரொம்ப முக்கியம். தேவ சமூகத்துல இருப்பது ரொம்ப அவசியம். தேவனுடைய வார்த்தையை கேட்பது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பேதுருவும் யோவான் நடந்து போகும்போது ரொம்ப டயர்டாகி பசியில தூங்கி இருந்தாருன்னா என்னதுக்காக இருக்குது? படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற. அப்படின்னா எந்த வார்த்தை உங்களுக்கு பிழைப்பை கொடுக்கும் அப்படின்னா, இப்ப நீங்க ஒரு பலவீனத்தோட உட்கார்ந்து இருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும். இப்ப நான் உன்னை சுகமாக்குவேன், அந்த சூழ்நிலைக்கு கர்த்தர் பேசுவார். அதான் புறப்படுகிற வார்த்தை. ஒரு தேவையோடு நீங்க உட்கார்ந்து இருப்பீங்க, அந்த தேவைக்கு மத்தியில கர்த்தர் ஒரு வார்த்தை உங்களுக்காக என்ன செய்வாரு? அந்த சூழ்நிலைக்கு அனுப்புவார். அதான் புறப்படுகிற வார்த்தை. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை ரெண்டு விதமா சொல்லுவோம். ஒன்னு லோகோஸ், இன்னொன்னு ரேமா. லோகோஸ்னா என்னன்னா, ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தை. அது எல்லாமே என்ன செய்யுது? ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்த வரைக்கும் நிறைய வார்த்தைகள் என்ன செய்யப்பட்டிருக்கு? எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இது என்னது? லோகோஸ். என்னது? லோகோஸ். ரேமானா என்னன்னா, இப்ப என்னுடைய சூழ்நிலைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தை எடுத்து என் கூட என்ன செய்யறாரு? பேசுகிறார். அதுதான் ரேமா. என்னது? நீங்க எது உங்களுக்கு பிழைப்பை கொடுக்கும் அப்படின்னா, நிறைய பேர் கையில பைபிள் இருக்கு, நிறைய பேர் வசனத்தை வாசிக்கிறாங்க, ஆனா அவங்களுக்குள்ள நிறைய மாற்றங்கள் என்ன செய்ய மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா, அவங்க கையில லோகோஸ் இருக்கு, ஆனா அவங்களுக்கு ரேமா என்ன இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு ரேமா தேவை. பக்கத்துல ஏமா உனக்கு தேவை? ரேமா.
ஹல்லேலூயா. என்ன வேணும் உங்களுக்கு? ரேமானா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு ஆண்டவர் என்னோட என்ன செய்கிறாரு? இப்ப இந்த மாசம் நான் ஆண்டவரே இந்த மாசம் எனக்கு நீங்க என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறீங்கன்னு கர்த்தர் இதுக்குள்ள இந்த லோகோஸ்குள்ள இருந்து உன்னை எடுத்து எனக்கு ரேமாவா தர்றாரு. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போறேன், ஒரு ஊழியத்துக்காக போறேன், ஒரு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு இடத்துக்காக போறேன். இப்ப பாருங்களேன், நல்ல கவனிங்க. இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றதுக்காக வந்திருக்கிறேன். வந்து லோகோஸ் ஃபுல்லா என்ன செய்து இருக்கு. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, இந்த லோகோஸ்க்குள்ள இருந்து நிறைய எண்ணத்தை எடுத்து ரேமாவா இப்ப என்ன பண்றாரு, உங்க சூழ்நிலைக்கு நேரம் அனுப்புறாரு. அதான் என்னது ரேமா. அப்ப புறப்படுகிற வார்த்தைனா என்னன்னா, இன்னைக்கு கர்த்தர் என் கூட என்ன செய்யறாரு, பேசுறார். அதான் புறப்படுகிற வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப வார்த்தை வரும்போது நம்ம பிரசண்டா இருக்கணும், வார்த்தை வரும்போது நம்ம அலர்ட்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு அற்புதம் என்ன செய்யுது, நடக்குது. இப்ப சூழ்நிலையிலிருந்து அவன் என்ன பண்றான், எழும்புகிறான். எழும்பி என்ன பண்றான், முதல்ல என்ன நடக்குது, அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அது வரைக்கும் எது அவனை நடக்க முடியாம வச்சிருந்துச்சோ, எது அவனை எழும்ப முடியாம வச்சிருந்துச்சோ, இப்ப அது பலன் அடைகிறது. ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்னைக்கு எது உங்களை அழுத்துகிறதோ அதுக்கு நடுவுல நீங்க கர்த்தருக்காக எழும்புனீங்கன்னா, அதுக்கு நடுவுல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை என்ன செய்கிறார். எது அவனை தடுத்து கொண்டிருந்ததோ, எது அவனுக்கு தடையா இருந்ததோ, எது முடியவே முடியாது என்று இருந்ததோ, அது இப்ப பலனடைகிறது. சில சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த கடன் தாங்க எனக்கு, மற்றபடி ஒண்ணுமே இல்லைங்க, இந்த கடன் மட்டும் எனக்கு ஒண்ணு மாறிடுச்சுன்னா, நான் சொல்றேன் அது இருக்கும். எப்ப தெரியுமா அது மாறும், அதுக்கு மத்தியில நீங்க எழும்பி கர்த்தருக்காக இருக்கிறீங்க பாருங்க, அப்பதான் அது அங்க உட்கார ஆரம்பிக்கும். இல்லைன்னா சில சொல்லுவாங்க, எனக்கு எல்லாம் பிரச்சனை இல்லைங்க, ஆனா அந்த சரீரம் தான் என்ன செய்ய மாட்டேங்குது, ஓடி ஓடி ஆண்டவருக்காக ஒரு வீடு விடாம போய் சுவிசேஷம் சொல்லணும். எனக்கு என்னது, ஆனா ஒரே இடுப்பு வலி பாருங்க, ஒரே தலைவலி பாருங்க. எப்ப அது பலன் அடையும்னா, அதுக்கு மத்தியில நீங்க எழும்பும் போது கர்த்தருடைய பலன் அதுல வெளிப்பட ஆரம்பிக்கும். நம்ம இதையே சொல்லிக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப அவன் பாருங்க, எழுந்திரின உடனே கையை பிடிச்சு தூக்கணும்னு என்ன செஞ்சுட்டான், எந்திரிச்சான்ல. ஆனா நம்ம என்ன செஞ்சிருப்போம், ஐயோ தூக்கிடாதீங்க கால்லாம் வலிக்கும் சொல்லிட்டு போனோமா இல்லையா. அதனாலதான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அப்படியே உட்காந்தே இருக்காங்க. சில பேதரும் யோவானும் தூக்கணும்னு நினைச்சா கூட சிலர் என்ன செய்ய முடியல, தூக்கவே முடியல. சில ஊழியக்காரங்க சிலர் எப்படியா தூக்கிடணும்னு நினைச்சா கூட ஐயோ விட்டுருங்க, எங்களுக்கு முடியவே முடியாது. அப்படி இருக்க கூடாது. கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை வரும்போது நீங்க என்ன செஞ்சிடணும், எழும்பிடணும். பக்கத்துல பாச எழும்போது உங்க கையில தான் இருக்கு. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நமக்கு வந்துகிட்டே இருக்கு. நம்ம முடியவே முடியாது, எந்திரிச்சா காலம் வலிக்கும்னா என்ன செய்ய வேண்டியதான், அவனுக்கு கண்டிப்பா வலிச்சிருக்கும். ஆனா அவன் என்ன செய்யல, அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் அவன் எழும்புனா தெரியுமா, இந்த 40 வருஷம் இந்த பிச்சைக்கார வாழ்க்கையில, இந்த பிச்சை எடுத்த வாழ்க்கையில அவன் என்ன செஞ்சிருப்பான், டயர்டா இருப்பான். ஏன்டா வாழ்றோமோன்னு என்ன செஞ்சிருப்பான். ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் அப்படி ஒரு உணர்வு வரணும். என்னடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம, அவனும் உலகத்தானும் காலை வேலைக்கு போறான், சம்பாதிக்கிறான், சாகுறான், நம்மளும் வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், சாகுறோம், என்னடா வாழ்க்கைன்னு என்ன செய்யணும், நமக்குள்ள இந்த உலக வாழ்க்கை குறித்து ஒரு வெறுப்பு உண்டாகணுங்க. ஆமென். இந்த வியாதியின் வாழ்க்கை குறித்து ஒரு வெறுப்பு நமக்குள்ள என்ன செய்யணும், என்ன வாழ்க்கை, அவனும் அதே மாதிரி தான் இருக்கான், நம்மளும் அதே மாதிரி, நமக்கு அவனுக்கு என்ன வித்தியாசம்ன்ற ஒரு எழுப்புதல் எனக்குள்ள என்ன செய்யணும் வந்தாலே, கர்த்தர் என்ன தூக்க போறாருன்னு அர்த்தம். சிலர் அதுலயே என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, இருக்கட்டுங்க அப்படியே பழகிட்டேன். 40 வருஷம் இருக்கான், கூடி போனே எத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பான்னு நினைக்கிறீங்க. நல்லா இருந்தானே ஒரு 30 வருஷம், 4 3 சேர்த்து 70 வருஷம், ஒரு 30 வருஷம். சிலவன் என்ன சொல்லியிருப்பானா, என்ன 40 வருஷம் வாலிபம் போச்சு, சிறு பிள்ளையில ஓடி ஆடி விளையாட வேண்டிய வயசு போச்சு, படிக்க வேண்டிய காலம் போச்சு சொல்லியிருப்பாங்களா இல்லையா. 40 வயசுல இன்னும் என்னத்தை ஆண்டு நான் அனுபவிச்சு என்னத்தை, அப்படிதான் செய்யணும். விட்டுருங்க, நான் அப்படியே ஒன்று செஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட ஆளை ஒண்ணுமே என்ன செய்ய முடியாது, அப்படிப்பட்ட ஆளை ஒண்ணுமே செய்ய முடியாது. கர்த்தரால கூட என்ன செய்ய முடியாது, தூக்கவே முடியாது. சிலரு 40 ஆனா என்ன, மோசேயை 80 வயசுல கர்த்தர் பயன்படுத்தினாரு, என்னையே கர்த்தரால பயன்படுத்த முடியாது, எவன் எழும்புறானோ அவனை கர்த்தர் பயன்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு வயதோ சூழ்நிலையோ எதுவுமே ஒரு தடை இல்ல. இப்ப அடுத்து கவனிங்க. அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதிக்கிறான். எதை செய்ய முடியலையோ அதை இப்ப செய்யறான். அவன் நல்ல கவனிங்க.
நீங்க எழும்பும் போது என்ன நடக்கும்னா, எது உங்களுக்கு முடியாது என்று இருந்ததோ அதை நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. சில சொல்லுவாங்க, இது என் வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பே இல்லை, இது எனக்கு இது என்ன கூட சாத்தியமே இல்லைன்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கிற சில காரியங்கள் எப்ப நடக்கும்னா, தேவனுக்காக நீங்க எழும்பும் போது எது முடியாம இருந்ததோ அது எப்படி ஆகும், முடியும். அல்லேலூயா. உங்க சூழ்நிலையை மாற்ற உங்களுக்கு முடியுங்க. நீங்க உங்க சூழ்நிலையவே என்ன செஞ்சுட்டு இருக்க கூடாது. அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அது இப்படி இது இப்படின்னே சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் நம்ம எழும்பவும் முடியல, நம்ம பிரகாசிக்கவும் முடியல. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும், நீதிமான் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு காலம் நாம வார்த்தை வரும்போது, எங்க என் வாழ்க்கையெல்லாம் அப்படின்னா நீ என்ன செஞ்ச, யார்தான் நீங்க பக்கத்துல, யார்தான் நீங்க சப்பானி தான் உட்கார்ந்துட்டே இருக்க வேண்டியதான். ஆனா கர்த்தருடைய வார்த்தை வரும், இல்ல ஆண்டவர் என்னோட தான் பேசுறாரு, கர்த்தர் என்னோட தான் இடைபடுகிறாரு. என் கடன் பிரச்சனை எவ்வளவு பெருசா இருந்தா என்ன, என் குடும்பம் எப்படி எனக்கு எதிரா இருந்தா என்ன, ஆமென், என்ன கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற ஒரு காலம் இது. நான் நம்புறேன் ஆண்டவரே, நான் எழும்பி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் எழும்பி கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறேன் ஆண்டவரே. எவன் எழும்புறானோ நிச்சயமா அவன் கீழே போகவே மாட்டான். அல்லேலூயா. ஓகே, முதலாவது எழும்புறான். ரெண்டாவது பாருங்க, தேவனை துதிக்கிறான். இதுவரைக்கும் அவனால என்ன செய்ய முடியல, துதிக்க முடியல. ஏன்னா துதிக்க முடியாது. ஏன்னா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான், எப்படி துதிக்க முடியும் அவனுக்கு? என்ன பிரச்சனை என்னது, அவன் வாழ்க்கை நல்லதே நடக்கல, எதுவுமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலையா இல்ல, முடவனா இருக்கிறான், நல்ல வாழ்க்கையா இல்ல, படிப்பறிவு இல்ல, நல்ல வாழ்க்கையா இல்ல, எல்லாமே அவனுக்கு எப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு, எதிராக. ஆனா இதுக்கு நடுவில் அவன் எழும்புறான், தேவன் அற்புதம் செய்கிறாரு. நல்லா நீங்க எழும்பும் போது ஒரு அற்புதம் என்ன செய்யும், நிச்சயமா நடக்கும். இப்ப என்ன பண்றானா, தேவனை துதிக்கிறான். அல்லேலூயா. பக்கத்துல பாச, நீங்க எழும்புனீங்கன்னா தேவனை நீங்க துதிக்கிறவங்களா மாறுவீங்க. நீங்க உட்கார்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா, பிச்சை எடுக்கும் போது எப்படி எடுத்துட்டு இருந்திருப்பான், எப்படிங்க எடுத்துருப்பாங்க, பிச்சை எப்படி எடுப்பாங்க, தேங்க்யூ ஜீசஸ் நான் நல்லா இருக்கேன் யாராவது கொடுங்க அப்படின்னா கொடுத்துட்டு போவாங்களா? யாருக்கு கொடுப்பா? யாருமே கொடுத்துருக்க மாட்டாங்க. அவன் நிலைமையை காமிச்சிருப்பான், என்ன பாருங்க எனக்கு ஏதாவது கொடுங்கன்னு அழுதுகிட்டு இருந்திருப்பான். அப்பதான் அவனுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. ஆனா இப்ப அவன் ஆண்டவருக்காக கர்த்தருடைய வல்லமையினால் தொடப்பட்டு எழும்பி தேவனை துதிக்கிறான். அல்லேலூயா. நான் சொல்றேன், நீங்க உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்க புலம்பிக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்ப நீங்க எழும்பாத வரைக்கும் உங்களுடைய வாயிலிருந்து என்னதான் வரும், ஒரே புலப்பமா தான் இருக்கும். எவ்வளவு கர்த்தர் கொடுத்தாலும், என்னதான் கர்த்தர் செஞ்சிருந்தாலும் என்னதான் வரும், புலம்பல் தான். என்ன வாழ்க்கை, என் நிலைமையை பாரு, என் சூழ்நிலையை பாரு, என் வாழ்க்கையை பாரு, அப்படியே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம், புலம்பிக்கிட்டே இருப்போம். எப்ப எழும்பாத வரைக்கும். ஆனா நம்ம எழும்பிட்டோம்னா என்ன தெரியுமா வரும் நமக்கு, அவன் என்ன பண்ண, எழும்பின உடனே தேவனை துதிக்கிறான். நம்ம எழும்பணும்னா கர்த்தரை துதிக்கிற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுவார். நான் சொல்றேன், நீங்க எழும்புனீங்கன்னா உங்க சூழ்நிலையை விட்டு நீங்க கர்த்தரை துதிக்கிற மாதிரி சில அற்புதங்கள் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். நீ எழும்பாத வரைக்கும் நீ என்ன செஞ்சுட்டே இருக்க வேண்டியதான். பக்கத்துல பார்த்து சொல்லுவாங்க, விளங்குதா, பக்கத்துல பார்த்து கேளுங்க, சொல்றது புரியுதா இல்லையா? எழும்பாத வரைக்கும் என்னதான் செய்யணும், ஓஹோ அப்படின்னா வாழ்க்கை எப்படி ஒரே புலம்பல் அழுகை. எப்பவுமே ஜபகுறிப்போட தான் என்ன செய்யறது, எப்பயும் இதுக்காக ஜெபம் பண்ணு, இந்த காரியத்துக்காக இதுக்காக ஒண்ணு, அது முடிஞ்சுனா அதுக்காக ஒண்ணு. ஒரு பாஸ்டர் வந்தாங்க, ஐயா எப்பயாவது கல்யாணம் நடக்கணும் ஐயா, வயசாகிக்கிட்டே இருக்கு. ஊழியக்காரு கண்ணீரோடு என்ன செஞ்சாராம், ஜெபம் பண்ணாரு. கர்த்தர் என்ன செஞ்சாரு, ஒரு திருமண காரியத்தை அடுத்து வரும், ஐயா கல்யாணம் ஆயிடுச்சியா, சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும் எப்படியாவது. உடனே ஊழியக்காரர் என்ன செய்யறாரு, ஜெபம் பண்றாரு. பிள்ளை வளருது, ஐயா ஸ்கூல்ல சேர்க்கணும், பீஸ்க்காக ஜெபம் பண்ணுங்க. அதுக்காக என்ன செய்யறாரு, அப்படியே ஆயிடுச்சு. ஐயா பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் எப்படியாவது நான் பார்த்து வைக்க ஆசைப்படுறேன். அதுக்காக என்ன பண்றாரு, அதுக்கடுத்து அதுக்கு வேதனை, ஐயா அதுக்கு எப்படியாவது சீக்கிரம் ஒரு குழந்தை பிறக்கணும்யா. இப்படியே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஊழியக்கார நிலைமை என்ன ஆகுறது? இதுதான் வாழ்க்கையா நமக்கு இல்ல? அல்லேலூயா. எத்தனை நன்மைகளை கர்த்தர் நமக்காக வச்சிருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டாமா? இதெல்லாம் நம்ம சுதந்திரிக்க வேண்டாமா? ஆமென். பக்கத்துல பாச, நீங்க எழும்பும்போது துதி, எழும்பும்போது சாட்சி வரும். சொல்றேன் பாருங்க, நீங்க ஊழியம் செஞ்சு பாருங்க,
ஊழியம் செய்யறதுன்னா என்னது? மைக்கு வந்து பிடிச்சிக்கிட்டு அது இல்லை ஊழியம். அதெல்லாம் ஊழியத்தில் ஒரு பகுதி தான் அது. பிரசங்கம் பண்றதெல்லாம் ஊழியன்றது அதை விட இன்னும் பெரிய காரியங்கள் இருக்கு. ஒரு பாய் எடுத்து விரிக்கிறது, ஆலயத்தை கூட்டுறது, சேர துடைக்கிறது, இதெல்லாம் என்னது? ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியங்க. ஊழியத்துக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனத்துக்காக ஜெபிக்கிறது ஒரு பெரிய ஊழியம். அதெல்லாம் ஆண்டவர் பாப்பாரு. இதெல்லாம் என்ன செய்யறாரு? என்னை எப்படியாவது பயன்படுத்துங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி என்ன செய்யறோன்றதை கர்த்தர் என்ன செய்யறாரு? அதெல்லாம் பார்த்தா கர்த்தர் அதை கொடுப்பாரு. அப்ப நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு வந்து வாய்ப்புகள் என்ன செய்யறாரு? துதி எப்ப துதி வரும் அப்படின்னா என்ன செய்யணும்? நம்ம எழும்பும் போது துதிக்கிற மாதிரி. நீங்க ஊழியம் செய்யும் போது நிறைய அற்புதங்களும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். மற்றவங்களுக்கு நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கும் போது நம்ம என்ன தெரியுமா செய்வோம்? ஒன்றும் செய்யறது இல்லை. அதனால அற்புதம் நடக்கிறது இல்லை. நம்ம எழும்பி கர்த்தருக்காக எதையாவது செய்யும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? கர்த்தர் நமக்கு அற்புதம் செய்யுது. இப்ப பாருங்க, அடுத்து துதித்து கொண்டு அவர்களுடனே எங்க போறாரு? இப்ப பாத்தீங்களா? நல்லா கவனிங்க. இதுவரைக்கும் கூட இருந்தது யாரு? 40 வருஷமா கூட இருந்தது யாரு? பிச்சைக்காரங்க. கம்பெனிலாம் யாரு? சொந்தமெல்லாம் யாரு? மாமா யாரு? மச்சான் யாரு? அண்ணன் யாரு? தம்பி யாரு? எல்லாம் பிச்சைக்காரங்க. ஆனா இப்ப தேவனுடைய ஊழியர்கள். ஹல்லேலூயா. யாரு கூட நிக்கிறாரு? இப்ப பேதுரு கூட யோவான் கூட நிக்கிறாரு. ஆண்டவர் ஸ்டேட்டஸ் என்ன செய்யறாரு? எப்ப தெரியுமா மாத்துவார் நம்ம ஸ்டேட்டஸ? நம்ம எப்ப ஆண்டவருக்காக எழும்புறோமோ அப்ப நமக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் கர்த்தர் மாத்திடுவார். ஹல்லேலூயா. இல்லன்னா யார்தான்? சப்பானி கூட சேர்ந்து சப்பானியா உட்கார்ந்துருக்க வேண்டியதான். தேவனுக்காக எழும்புகிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆவிக்குரிய உறவுகளை கர்த்தர் கொடுப்பாரு. ஆமென். நீங்களே இப்ப நம்ம வந்து எங்க உட்கார்ந்துருக்கோன்றதை கவனிச்சு பாக்குறதுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா போதும். எப்படி மாமே மச்சான் அண்ணன் தோழன் துருத்தி சொந்த பந்தம்லாம் யாரா இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சப்பானியா இருக்கிறோமா இல்ல எங்க இருக்க மாட்டதை நம்ம செஞ்சிடலாம். ஆமா, உலகத்தானையும் அவனையும் இவனையுமே தொங்கிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உறவு எங்க தான் இருக்கு? நம்ம சப்பானி மணி தான் உட்காந்துருக்கணும். ஆனா அவங்க அந்த ஊழியக்காரிய ஃப்ரெண்டு, இந்த பாஸ்ட் எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவர், இந்த ஊழியர் எனக்கு நல்ல நண்பர் அப்படின்ற ஒரு உறவுக்குள்ள நீங்க வரணும்னா உங்க சூழ்நிலையை விட்டு நீங்க என்ன செய்ய ஆரம்பிக்கணும்? எழும்பணும். அந்த முடக்கி வைத்திருக்கிற அந்த அனுபவத்தை விட்டு நம்ம என்ன செய்யணும்? எழும்பும் போது நம்ம சர்க்கிள்ல ஒரு மாற்றம் என்ன செய்யும்? நிச்சயமா வருங்க. அப்படி இல்லைன்னா நம்ம எதுக்கு தான் ஓடிட்டு கிடப்போம்? எதுக்கு ஓடுவோம்? சொந்த பந்தம் இதையே பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம்? அவங்க கூடயே உட்கார்ந்துருப்போம். ஆனா நம்ம எழும்பணும்னா நம்ம சுற்றிலும் சூழ்ந்திருக்கிற நபர்களுக்குள்ளேயே சில மாற்றத்தை கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? அடுத்து என்ன நடக்குது? தேவ ஆலயத்திற்கு உள் பிரவேசிக்கிறான். எங்க பிரவேசிக்கிறான்? 40 வருஷம் இருந்திருக்காங்க, ஒரு நாள் கூட ஆலயத்துக்கு உள்ள போறதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அவன் உள்ள போகவும் முடியாது. ஏன்னா அவன் சப்பானி, உள்ள என்ன செய்ய முடியாது. ஆனா அந்த 40 வருஷம் அவனுக்கு கிடைக்காத ஒரு அனுபவம், அந்த பாக்கியம், எத்தனை நாள் ஏங்கி இருப்பான் வெளியில நின்று. எல்லாம் ஆலயத்துக்குள்ள போய் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து ஆலயத்துக்குள்ள பிரசங்கம் பண்ணியிருக்காரு, அப்ப கூட அவனுக்கு என்ன செய்ய முடியல? போக முடியல. எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருக்கு ஆலயத்துல, போய் என்ன செய்ய முடியல? அனுபவிக்க முடியல. ஆனா இப்ப அவன் எழும்புறான். எழும்பி பாருங்க, அவன் ரொம்ப நல்லவன். எழும்புனவன எங்க போயிருக்கணும்? 40 வருஷம் எப்பா ஃபர்ஸ்ட் போய் ஹோட்டல்ல ஒரு பிரியாணியை சாப்பிடுவோம், பிரியாணி தான் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு என்ன செய்யல? அங்க ஓடல. எப்பா முதல்ல போய் எங்க அப்பா அம்மாவை பாட்டு வந்துடுறேன் அப்படின்னு என்ன செய்யல? எழும்புறான். எழும்புன உடனே தேவனுடைய ஆலயத்திற்குள்ள பிரவேசிக்கிறான். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், ஒருத்தன் ஆண்டவருக்காக எழும்பல அப்படின்னா அவனுடைய பார்வை, அவனுடைய காரியங்கள் எல்லாம் எதை பத்தியே தான் இருக்கும்? இந்த உலகத்துக்கு அடுத்த காரியங்களை பத்தியே தான் இருக்கும். ஆனா ஒருத்தன் ஆண்டவருக்காக எழும்பிட்டான் அப்படின்னா அவனுடைய பிரதான காரியம் தான் இருக்கும். நான் இப்ப ஆலயத்துக்குள்ள இருக்கிற வேண்டியவன். எங்க இருக்க வேண்டியவன்? ஆமென். நான் சொல்றேன், நீங்க கர்த்தருக்காக எழும்புறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க ஆலயத்தை ஒரு நாள் தவறவிடவே எந்த சூழ்நிலையா இருந்தாலும், எங்க போனாலும் ஒரு ஆலயத்தில் நீங்க என்ன செய்வீங்க? அந்த நாள் ஆலயத்துல போய் நிற்பீங்க. ஏன்னா ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு அவன் எழும்பின உடனே எங்க போய் நிக்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரு நல்ல தேவ பிள்ளைன்றதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? அவன் கர்த்தருடைய காரியத்தில் சரியா இருப்பான். கர்த்தருடைய காரியத்துல
உண்மையாயிருப்பான். ஆமென். இவனுக்கு நிறைய காரணங்கள் பேதுரு யோவான்ட்ட கூட பல காரணத்தை சொல்லிட்டு கூட என்ன செஞ்சிருக்கலாம்? எங்க போயிருக்கலாம்? எங்க நான் என் மேல என்ன வாசனை அடிச்சுட்டு இருக்குன்றது முக்கியமா அவனுக்கு தெரியல. அவன் எப்படி இருக்கான்றத அவன் மறக்கிறான். அதான் சுயத்துக்கு சாகிறதுன்றது. புரியுதா? நிறைய நேரங்கள்ல நம்ம பல காரணங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? தேவனுக்காக எழும்புவதற்கு, தேவனுக்காக வாழ்வதற்கு, தேவனுக்காக பிரயாசப்படுறதுக்கு என்னத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? சாக்கு போக்குகளை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆமென். ஆனா தேவனுக்காக ஒருத்தன் எழும்பிட்டான் அப்படின்னா அவன் தேவனுக்கு அடுத்த காரியத்துக்கு எந்த சாக்கு போக்கும் என்ன செய்ய மாட்டான். இப்ப பேதுருட்டையும் யோவான்ட்டையுமே, ஐயா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன், நான் ஒரு நல்ல வஸ்திரத்தை வாங்கி மாட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அந்த காரணம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதானா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதா? ஏற்றுக்கொள்ளக்கூடியதான். என்ன 40 வருஷமா நல்லா குளிச்சானா என்னன்னு தெரியல, அவன் நல்ல சேவிங் பண்ணியிருந்தானா என்னன்னு தெரியல, அவன் எப்படி இருந்தானே அவனுக்கு என்ன செய்ய முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளவு நாற்றம், அவ்வளவு அசிங்கமான வாழ்க்கை. ஆனா தேவ ஆலயத்துக்குள்ள போறதுக்கு எதுவும் அவனுக்கு ஒரு சாக்கு போக்கா இல்லை. ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தேவ மனிதனுக்கான அடையாளம். தேவனை நீங்க தேடுறதுக்கு, தேவனை நீங்க ஆராதிப்பதற்கு, தேவனை நீங்க தொழுது கொள்வதற்கு எதுவும் ஒரு தடையா ஒரு காரணமா என்ன செய்யக்கூடாது. அப்படி தடையா காரணமா இருந்துச்சுன்னா நீங்க இன்னும் சுயத்துக்கு சாகலன்னு அர்த்தம். ஏன்னா சுயத்துக்கு அவன் சாகாம இருந்திருந்தானா அவனுக்குள்ள என்ன இருந்திருக்கும்? இந்த ட்ரெஸ்ஸோட நான் ஆலயத்துக்கு போனா என்ன எல்லாரும் எப்படி பார்ப்பாங்க? யோசிச்சு பண்ண மாட்டானா? இந்த நாற்றத்தோட போனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க பார்த்திருப்பானா? ஆனா சுயத்திற்கு செத்தவனுக்கு அது ஒன்றும் ஒரு பிரச்சனையே. சுயத்துக்கு சாகாதவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க, அங்க எப்படி நான் போறது, இங்க எப்படி போறது, இப்படி போனா என்ன நினைப்பாங்க? இல்ல ஒரு தேவ பிள்ளைக்கு அது ஒன்றும் தடையே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் இதெல்லாம் என்ன செய்யறாங்க? ஆண்டவரெல்லாம் பாக்குறாங்க. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒரு காலத்துல அந்த 10ஆம் வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புறேன். தேவாலயத்தின் அலங்கார வாசலண்டையிலே பிச்சை கேட்க உட்கார்ந்திருந்தவன் இவன்தான் என்று அறிந்து அவனுக்கு சம்பவித்ததை குறித்து மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க. நீங்க எழும்புனீங்கன்னா உங்களை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டு பிரமிப்பாங்க. நீ எழும்பாத வரைக்கும் நீ அநேகருக்கு எப்படிதான், அவன் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் அவனை பார்த்து என்ன சொல்லி இருந்திருப்பாங்க? என்ன ஒரு சாவக்கேடு சொல்லியிருப்பாங்களா மாட்டாங்களா? கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. என்ன ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு அவனை சபிச்சிருப்பாங்க. அவங்க அப்பா அம்மா கூட எப்படி சொல்லியிருப்பாங்க? என்ன சொல்லியிருப்பாங்க அவங்க அப்பா அம்மாவுக்கு? அவனுக்கு பெரிய பேர் புகழை அவங்க அப்பா அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருப்பான் இல்ல. அவங்க அப்பா அம்மாவே பார்த்து நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, சே உனக்கு வந்து பிறந்தான் பாரு ஒரு சபிக்கப்பட்டவன் அப்படின்னு என்ன செஞ்சிருப்பாங்க? அவனை சபிச்சிருப்பாங்க, அவனை அவமானப்படுத்தி இருப்பாங்க, அவனை வந்து கேவலமா பேசி இருப்பாங்க. அவன் அதுவரைக்கும் ஒரு பெரிய சாபமாகத்தான் என்ன செஞ்சான் அந்த சமுதாயத்திற்கு? அவன் சாபமாகத்தான். ஆனா இப்ப அவன் எழும்பின உடனே அவன் எப்படிப்பட்டவனாய் மாறுறான் பாருங்க. மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கிறாங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சூழ்நிலையை பார்த்து, உங்க வீட்டில் உள்ளதை பார்த்து, உங்களுடைய பொருளாதாரத்தை பார்த்து, உங்க சரீரத்தை பார்த்து உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் நீங்க யாருக்கும் ஆசீர்வாதமானவங்களாக என்ன செய்ய மாட்டீங்க, நீங்க இருக்க மாட்டீங்க. ஆனா ஆண்டவருக்காக என்னைக்கு எழும்பி ஆலயத்திற்குள் நீங்க பிரவேசிக்கிறீங்களோ, கர்த்தருடைய மனிதர்களோடு நீங்க ஐக்கியப்படுறீங்களோ, தேவனுடைய ஆலயத்துக்கு உள்ள போய் கர்த்தரை நீங்க துதிக்க ஆரம்பிப்பீங்களோ, அப்ப என்ன நடக்குது அப்படின்னா நீங்கள் அநேகர் ஆச்சரியப்பட்டு பிரமிக்கத்தக்க ஒரு நபராய் நீங்க மாறுவீங்க. ஹல்லேலூயா. உங்களை சாபமா பார்த்தவங்க, உங்களை ஏளனமா பார்த்தவங்க, உங்களை அற்பமா பார்த்தவங்க எல்லாம் இப்ப எப்படி பார்க்க ஆரம்பிப்பாங்க? ஆச்சரியமாய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. இது யார் கையில இருக்கு? ஆண்டவருக்காக நீங்க எழும்புறதுதான் இருக்கு. ஆமென். பக்கத்துல பாஸ் நீங்க எழும்புனீங்கன்னா அநேகருக்கு ஆச்சரியமா மாறுவீங்க. நீங்க சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா அநேகர்ட்ட இருந்து அனுதாபத்தை வாங்குறவங்களா மாறுவீங்க. இப்ப இதுவரைக்கும் இந்த பிச்சைக்காரனுக்கு என்ன கிடைச்சிருக்கும்? அனுதாபம் கிடைச்சிருக்கும், ஆறுதல் கிடைச்சிருக்கும். ஒருத்தர் சாப்பாடை கொடுத்துட்டு என்ன செஞ்சிருப்பான்? பரவாயில்லப்பா சங்கடப்படாத. அது வரைக்கும் அதுதான் அவனுக்கு என்ன செஞ்சது. ஆனா தேவனுக்காக இவன் எழும்பி ஆலயத்துக்குள்ள பிரவேசிக்கிறான். இவன் அநேகருக்கு ஆச்சரியமாய் மாறுகிறான்.
பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆச்சரியமாவும் மாற முடியும், நிறைய பேரிடத்திலிருந்து அனுதாபத்தையும் நீங்க பெற முடியும். ஹல்லேலூயா. எங்க இருக்கணும்னு விரும்புறீங்க? ஆமென். நமக்கு ஒரு தீர்மானம் எடுக்கணும். நானு ஆண்டவரே நிறைய பேர் ஆச்சரியப்படுத்துற மாதிரி என் வாழ்க்கை மாறணும் ஆண்டவரே. இன்னைக்கு நான் ஒரு குறைவுல இருக்கேன் ஆண்டவரே. என்கிட்ட இல்லாததுனால, என்கிட்ட காசு இல்லாததுனால, என்கிட்ட நல்ல செல்வாக்கு இல்லாததுனால நிறைய பேர் இன்னைக்கு எனக்கு என்ன அனுதாபப்படுத்துறாங்க, என்ன ஆறுதல் படுத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நபரை நான் என்ன செய்யக்கூடாது? நான் அநேகர் ஆச்சரியப்படுத்துற மாதிரி என் வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நான் அனுபவிக்க விரும்புறேன் ஆண்டவரே அப்படின்னு நீங்க எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களை நிச்சயம் ஆச்சரியமா மாத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அனுதாபப்படுற வாழ்க்கை எனக்காக ஆண்டவர் வைக்கலங்க. நிறைய பேர் இறக்கப்பட்டு ஏதாவது இந்தாமா ஒரு துணி, இந்தாமா வச்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, 2 கிலோ அரிசி வாங்கிக்கோ அப்படின்னு சொல்றது அல்ல தேவன் என்னை குறித்து வைத்த திட்டம். நான் அநேகர் ஆச்சரியப்படுற மாதிரி நான் வாழணும்னு தான் கர்த்தர் என்ன தெரிஞ்செடுத்துருக்கிறாருங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் நம்ம அப்படிதான் இருந்தோம், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம அப்படிதான் இருக்கிறோம்னா ஆமென். நம்ம சந்திக்க வேண்டிய பேதுருடைய அனுபவத்தை நம்ம தவற விட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம சந்திக்க வேண்டிய அந்த யோவானை நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம்? தவற விட்டுக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நமக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புல நம்ம முங்கி போய்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். கர்த்தர் வாய்ப்புகள் என்ன செய்யறாரு? தாராளமாய் அள்ளி தருகிறார். வாய்ப்புகளை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தி நம்ம எழும்பும் போது அற்புதம் நடக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். இப்போ நான் பேசுறேன், நான் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான் நான் பேசுறேன். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை முதல்ல யாருக்கு தான் வருது? ஆண்டவர் ஏன்ட்ட நீ எழும்பு, நீ எழும்பு, அநேகருக்கு ஆச்சரியமாய் நீ மாறுவாய். எனக்கு இது உங்களுக்கு மட்டும் ஏதோ இங்க இருந்து பேசுறதுனால அங்க மட்டும் வருதுன்னு நினைக்காதீங்க. எனக்கும் தான் என்ன செய்யுது? நானும் சொல்றேன், ஆண்டவரே என்னை எழுப்புங்க ஆண்டவரே, நான் உமக்காக எழும்ப விரும்புங்க. என் சூழ்நிலையை பார்த்து, என்னுடைய பொருளாதார நிலைமையை பார்த்து, என்னை சூழ்ந்து நெருக்கி நிற்கிற காரியத்தை பார்த்து ஒரு நாள் நான் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் சோர்ந்து போய் உட்கார்ந்துடக்கூடாது ஆண்டவரே. நான் அநேகத்திலிருந்து அனுதாபத்தை பெற ஒரு நபரா இருந்துடக்கூடாது ஆண்டவரே. ஐயோ பாவம், ஐயோ அவரா, ஐயோ கஷ்டம் அவரு அப்படின்னு சொல்லி யாரும் என் மேல அனுதாபத்தை கொடுக்கிற ஒரு நபரை நான் என்ன செய்யக்கூடாது? நான் அநேகரை ஆச்சரியப்படுத்துகிற ஒரு நபரா இருக்க என்னை எழுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நம்ம எழும்பும் போதுதான் ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள் என்ன செய்கிறது? ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி ஞாபகத்துக்கு வரதுனால சொல்லி முடிக்கிறேன். ஆதியாகமம் 12வது அதிகாரம் ஏற்கனவே நான் பேசினேன் பார்த்தீங்களா? ஆதியாகமம் 12. ஓகே. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை பெரிய ஜாதியாக்கி அவனை ஆசீர்வதித்து உயர்த்துவதற்கு அவன் சொல்றாரு, நீ இப்ப இருக்கிற இடத்தை விட்டு நீ என்ன செய்ய? எலும்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துல நீங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை விட்டு எழும்பும் போதுதான் வாக்குத்தத்தங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும், ஆசீர்வாதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும், அற்புதங்களை நீங்க சுதந்திரிக்க முடியும். மோவாப் தேசத்திலிருந்து ரூத் என்ன செய்தாங்க? எழும்பினாங்க, புறப்பட்டாங்க. ஆமென். தகப்பன் வீட்டை விட்டு ஆபிரகாம் என்ன செய்தாரு? எழுந்து புறப்பட்டு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு நேராக போகிறார். பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாய் மாறினார். ஹல்லேலூயா. யோசுவா எழும்புறாரு, மோசே போயிட்டாரேன்னு அழுகாம எழும்பி கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த தேசத்துக்கு நேராக புறப்பட்டு போகிறார். முடவன் எழும்புறான், தேவ ஆலயத்திற்குள் புறப்படுறான். ஹல்லேலூயா. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் அவன் என்ன செய்யறாரு? நல்ல கவனிங்க. இந்த முடவன் நடந்த உடனே என்ன எழுப்புதல் வந்துச்சு தெரியுமா? அந்த அதிகாரத்தை ஒண்ணு கூட எடுங்களேன், அதை மட்டும் சொல்லி ஜெபித்து முடிக்கிறேன். 4வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள், அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. நல்லா கவனிங்க. இந்த முடவன் எந்திரிச்சு நிக்கிற ஆலயத்துல பேதுரு கேட்கறாங்க, எந்த வல்லமையினாலும் இதை செய்தீங்க என்றாரு. பேதுரு சொல்றாரு, நாங்கல்லப்பா, அந்த இயேசுவின் நாமத்தினால என்ன செஞ்சுட்டான்? நடந்துட்டான்னு சொன்ன உடனே அதை கண்டவர்கள் எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஆச்சரியப்படுறாங்க. ஆச்சரியப்பட்டு அந்த வசனத்தை பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது என்ன நடந்துச்சுன்னா, இந்த அற்புதத்தின் முகாந்திரமாக, இவன் எழும்பினதின் முகாந்திரமாக 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேரு?
ஒருத்தன் ஆண்டவருக்காக எழும்பினா போதுங்க, 5000 பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நான் சொல்றேன், நீங்க ஆண்டவருக்காக எழும்புனீங்கன்னா உங்க குடும்பத்தாரெல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க. அல்லேலூயா. நம்ம யாரை சொல்லிக்கிட்டு இருக்கோம்? யாரை சொல்றோம்? அதனாலதான் இதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரச்சனையே, அதுதான் பிரச்சனை. நான் சொல்றேன், நான் எழும்பினால் என்னை சுற்றிலும் அநேகரை கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். இந்த ஒரு முடவன் எழும்புனா கர்த்தருக்காக தேவாலயத்துக்குள்ள பிரவேசித்தான். இவன் முகாந்தரம் 5000 பேர் ஆண்டவருக்காக எழும்பினார்கள். அல்லேலூயா. ஏன் சுத்திலும் உள்ளவங்க எல்லாம் இன்னைக்கு இப்படி நம்ம ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறாங்க, ஆண்டவரை பத்தி அறியாம இருக்காங்களா? ஒன்று, நான் ஆண்டவருக்காக எழும்பலன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஏன் குடும்பத்தாரெல்லாம் அப்படி இருக்கிறாங்க? நான் ஆண்டவருக்காக எழும்பணும். எழும்பும் பொழுது என்ன நடக்குது? என்னை சுற்றிலும் ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பாஸ், நீங்க எழும்புங்க, கர்த்தர் உங்களை ஆச்சரியமா மாத்துவாரு. அநேகர் கண்டு பிரமிக்கிற மாதிரி கர்த்தர் உங்களை மாத்துவாரு. அநேகர் உங்க முகாந்தரம் ரட்சிக்கப்படுற மாதிரி கர்த்தர் மாத்துவாரு. இது 5000 நிக்கல, இந்த எழுப்புதல் அப்படியே பரவிச்சு பாருங்க. இந்த ஒரு மனிதன் ஆண்டவருக்காக எழும்புனதுனால திரள் கூட்டத்தார் ஆண்டவருக்காக என்ன செய்ய ஆரம்பிக்கிறாங்க? எழும்ப ஆரம்பிக்கிறாங்க. நான் சொல்றேன், நான் எழும்புனா, நீங்க எழும்புனா இந்த சமுதாயம் ஆண்டவருக்காக எழும்பும். அல்லேலூயா. நான் அப்படியே முடவமானி உட்காந்துக்கிட்டே இருந்தேன்னா என்ன செய்ய வேண்டியதான்? அவங்க என்ன பார்த்து என்ன சொல்லுவாங்க? அனுதாபப்பட்டே இருப்பாங்க. பாவம், ஐயோ பாவம், என்ன பிரச்சனையோ, என்னமோ சூழ்நிலையோ. மற்றவங்கள்ட்ட இருந்து அனுபவத்தை வாங்குறதுக்கு கர்த்தர் என்ன தெரிந்து கொள்ளலைங்க, மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துறதுக்கு தான் கர்த்தர் நீ தெரிந்து எடுத்துருக்கிறார். பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? அனுதாபத்தை வாங்க விரும்புறீங்களா? அநேகரை ஆச்சரியப்படுத்த விரும்புறீங்களா? நீங்க உங்க சூழ்நிலைகளை பார்க்காம கர்த்தருக்காக எழும்புனீங்கன்னா அநேகரை ஆச்சரியப்படுத்துற மாதிரி கர்த்தர் உங்களை மாற்றுவா. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு வார்த்தை ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு வந்திருக்கிறது ஆண்டவரே. நாங்க எழும்ப ஆண்டவரே, தூசி உதறிவிட்டு, நீங்க சொன்னீங்களே, எலும்பு எலும்பு சீயோனே எலும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இன்னைக்கு எதெல்லாம் எங்களை ஒட்டி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் எங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எதெல்லாம் எங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அவைகள் எல்லாவற்றையும் நாங்க விட்டு உங்களுக்காக எழும்ப எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திர ஆண்டவரே. நீ மரித்தோர்களை விட்டு எழும்பு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லியிருக்கிறார். ஆண்டவரே, பவுல் சொன்னாரே ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க எழும்ப ஆண்டவரே, நாங்க உமக்காக பிரகாசிக்க எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்படி கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. தேவ ஆவியானவர் தொடர்ந்து எங்களை நடத்துங்க ஆண்டவரே. திருவிருந்துக்காக நாங்க பங்கெடுக்க போகிறோம் ஆண்டவரே. இந்த ரத்தத்தையும் இந்த சரீரத்தையும் நாங்க பானம் பண்ண போகிறோம். அதை குறித்து எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. இந்த திருவிருந்து ஆராதனையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தாங்கப்பா. அப்படி கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உமக்காக நாங்க எழும்பணும் ஆண்டவரே. நாட்கள் எவ்வளவு விரைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. நாங்க கேட்கிற பிரசங்கங்களை, கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வாய்ப்புகளை நாங்க உதாசீனப்படுத்தாம உங்களுக்காக எழும்ப எங்களுக்கு நீ உதவி செய்யுங்கப்பா. இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி, இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.